அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கவலையமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 223 இயற்கை பொருண்மை. உபதலைப்பு எண் 17 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1419 1420. புலர்ந்திடாதென்றும் ஒருபடித்தாகி மலர்ந்து நல் வண்ணம் வயங்கிய மலரே. உலகில் வண்ண மலர்கள் எத்தனையோ தினமும் மலர்ந்து விளங்குகின்றன. அம்மலர்களில் சில கண்கவரும் நிறை தோற்றமும் நிறமும் கொண்டனவாய் இருக்கும். நல்ல மனம் இருக்காது. சில மனமிருக்கும் எழிலான தோற்றமில்லாதனவாய் இருக்கலாம். ஆனால் இந்த வண்ண மலர்கள் எல்லாம் சிறிது கால எல்லையில் வாடி வதங்கியும் வண்ணம் மாறியும் மனம் அழிந்தும் தரங்கெட்டும் சருகாகிவிடக் காண்கின்றோம். இப்படி கேடுற்றழியும் எந்த ஒரு மலரையும் கடவுளுக்கு ஒப்பிடக்கூடாது, பொருந்தாது. ஆகையால் இவை போன்றல்லாது என்றென்றும் ஒரே தன்மையோடு மாறாது நின்று வண்ணமும் மனமும் குணமும் எக்காலத்தும் குன்றாது பயன்தர விளங்கும் ஒரு கற்பனை மலரை உள்ள கண்முன் காட்டுகின்றார் நம் அண்ணலார். அது அருட்பெருஞ்சோதி அணிமலராக உள்ளதாம். அருட்பெருஞ்சோதி அணிமலரே என்றும் ஒருபடித்தாய் ஒரே மாதிரியாய் விளங்குவதாம். முழு மலர்ச்சியோடும் நல்ல வண்ணத்தோடும் குன்றாத நிறை குணத்தோடும் விளங்குவதாம். இம்மாதிரியான தெய்வீக மலரை உலகம் காண்கின்றதில்லை. பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர் புண்ணியனார் தம் வடிவில் நன்னியவாரதுவே. நற்பூதி அணிந்த திரு வடிவு முற்றும் தோழி நான் கண்டேன் நான் புணர்ந்தேன் நானதுவா நேனே. நான் கண்டேன் நான் புணர்ந்தேன் நானதுவா நேனே நானதுவா நேனே என்கின்றார். இவர் போற்றிக் கொண்டுள்ள அருட்ஜோதி மலர் பொன் வண்ணமும் பசுங்கற்பூர நன்மணமும் கொண்டு எக்காலும் சாக்கிராதீதத்தில் விளங்கி நின்று உயிரிலும் உடம்பிலும் நிறைந்து நிலவுவதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.